Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce Unit 13, International Trade. இந்த வீடியோவில் வேர்ல்டு லெண்டிங் பாடிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF பற்றியும் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் SDR பற்றியும் பார்க்க போகிறோம். இது டெஸ்ட் நம்பர் 2. இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனும் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இது ஒரு ஹியூஜ் பெரிய ஒரு சாப்டர். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்த செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த மானிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது USA, யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா அதே மாதிரி யுனைடெட் கிங்டமுடைய மானிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் திங்க் பண்ண தொடங்கினாங்க. எப்படி இந்த வாருக்கு அப்புறம் எப்படி இந்த மானிட்ரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண தொடங்கினாங்க. அப்போது 2 டிஃப்ரெண்ட் பிளான்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பிளான் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் ஜான் மேனார்டு கீன்ஸ், அமெரிக்கன் ஆத்தர் ஜான் மேனார்டு கீன்ஸும், அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆத்தர் ஒரு பிளானை க்ரியேட் பண்ணார். தட் இஸ் அந்த நபர் அந்த ஆத்தர் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அப்படின்ற பிரிட்டிஷ் ஆத்தரும் சேர்ந்து பிளானை க்ரியேட் பண்ணாங்க. 2 ஆத்தர்ஸும் பிளானை க்ரியேட் பண்ணாங்க. தட் பிளான் இஸ் கால்டு கினான்ஸ் பிளான் அண்ட் ஒயிட் பிளான் அப்படின்வாங்க. இந்த 2 பிளான், இந்த 2 செட் ஆஃப் பிளானையும் 2 செட் ஆஃப் ப்ரப்போசல்ஸையும் ஒரு ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் டிசைடட் டு செட்டப் 2 ஆர்கனைசேஷன்ஸ், 2 ஆர்கனைசேஷன்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. ஒன்று IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும். செகண்ட் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், IBRD. இந்த மாதிரி 2 இன்ஸ்டியூஷனில் செட்டப் பண்ணலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. இந்த கினஸ் பிளான் அண்ட் ஒயிட் பிளான் பிரகாரம் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் இந்த 2 ஆர்கனைசேஷனை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஒன் இஸ் கால்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், IBRD. இது அது இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது 29 மெம்பர் கண்ட்ரிஸ் இருந்தாங்க. 29 மெம்பர் கண்ட்ரி. இது கவனிக்க வேண்டியது, இதில் என்ன ப்ராப்ளம், இந்த நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் பிளான் போது நீங்கள் விக்கிபீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா 29 மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில ரெஃபரன்ஸ் புக்கில் 13 கொடுத்துருக்காங்க. நம்ம விக்கிபீடியா எடுக்கும்போது 29 மெம்பர் கண்ட்ரிஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் வித் 29. அதே டைமில் நீங்கள் IMF அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் 44ன்னு கொடுத்துருக்காங்க. நான் விக்கிபீடியாவுடைய இதில் இந்த 29 மெம்பர்ஸோடு இந்த ஸ்டார்ட் பண்ணதான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கனால இந்த 29 மெம்பர்ஸ் நம்ம கால்குலேட்டில் எடுத்துக்கிறோம். 29 மெம்பர்ஸோடு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போனா 27th December 1945. 27th December 1945, 1945 டிசம்பர் 27 தான் இது உருவாக்கப்பட்டது. இது டிசம்பர் 45 உருவாக்கப்பட்டால் கூட அதனுடைய செயல்பாடை தொடங்கினது, ஸ்டார்டட் ஆப்ரேஷன் 1 March 1947. 1947 March 1 தான் இதனுடைய செயல்பாடுகள் தொடங்கியது. ஆனால் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எப்போ நடத்தினாங்க, அதனுடைய ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா May 1947 தான் நடந்துச்சு. இந்த 3 டேட். ஆனால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட் தான் அதிகமாக கேட்பாங்க. 27th December 1945. 1945 இதோடைய ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணது 1 March 1947. இதோடைய ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் May 1947. இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் உருவாக்கும் பொழுது அதுக்கு பணம் வேணும், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அப்போது மற்ற நாடுகளுக்கு இது 2 அதாவது மானிட்டரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தொடங்கினாங்க.
அதோடைய மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்கணும். அப்போது என்ன வேணும்னா அதுக்கு இந்த கண்ட்ரிக்கு வந்து என்ன வேணும், அந்த ஐஎம்எஃப்க்கு என்ன வேணும்னா அந்த பணம் வேணும், ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டை யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய மெம்பர் கண்ட்ரி. அப்போ ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா ஐஎம்எஃப். அதுக்கு தான் கோட்டா, ஆஸ் பர் இட்ஸ் கோட்டா ஃபிக்ஸட் பை ஐஎம்எஃப். ஐஎம்எஃப் தான் எவ்வளோ ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் எவ்வளவு கோட்டா அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கோட்டாவை எப்படி பே பண்ணும், ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட், ஐஎம்எஃப் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எப்படி கொடுக்கணும்னா அந்த கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் அந்த கோட்டாவில் 25% கோட்டாவை, இல்லைன்னா அந்த மெம்பர் கண்ட்ரி அதில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரி கையில் எவ்வளோ கோல்டு இருக்குது, யூஎஸ் டாலர் எவ்வளோ இருக்குது, இதில் 10%. இதில் எது கம்மியாக இருக்கோ அதை கொடுக்கணும். மீதி அமௌண்ட்டை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நேஷ்னல் கரன்சியாகவே கொடுத்துக்கலாம். அதாவது ஐஎம்எஃப்பில் ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் அந்த ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை, ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்துட்டு அந்த ஐஎம்எஃப் தான் அவங்களுடைய கோட்டாவை ஃபிக்ஸ் பண்ணும். அந்த கோட்டா அமௌண்ட்டில் 25%, இல்லைன்னா ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் வச்சுருக்கக்கூடிய கோல்டு அண்ட் யூஎஸ் டாலரில் 10%. இதில் எது கம்மியாக இருக்கோ அதை கொடுக்கணும். மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து அந்த மெம்பர் கண்ட்ரி வந்து அவங்களுடைய கரன்சியை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சிஸ்டம் கோல்டு டெபாசிட் பண்ணக்கூடிய சிஸ்டம் கிடையாது. இப்போ தான் அதுக்கு பதிலாக தான் எஸ்டிஆர் அப்படி வந்துருச்சு, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னால் என்னென்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் வந்து இப்போது இந்த ஐஎம்எஃப்பில் வந்துட்டு இப்போ வந்து 190 மெம்பர்ஸ் இருக்காங்க. 190 மெம்பர்ஸ் இருக்காங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா 189 மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 190 அவங்களுடைய விக்கிபீடியா பிரகாரம், அதே மாதிரி ஐஎம்எஃபோடைய வெப்சைட் பிரகாரம் 190 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஏன்னா 189 யூஎன் கண்ட்ரிஸும், யுனைடெட் நேஷன்ஸில் மெம்பராக இருக்கக்கூடிய 189 கண்ட்ரிஸும் கொசாவாவும் இதில் ஒரு மெம்பராக இருக்குது. அதனால தான் அந்த கொசாவா வந்து இதில் மெம்பராக சேர்த்தனால தான் 190 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் சொல்கிறோம். இதோடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இதோடைய ஆர்கனைஸ் பண்ணுறது யார், இதை மேனேஜ் பண்ணுறது யார், இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்பை மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்க்கும்பொழுது இது போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் இருப்பாங்க. போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் இதை மேனேஜ் பண்ணுறது போர்ட் ஆஃப் கவர்னர்ஸும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போர்டு இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் போர்டும் இருப்பாங்க. இந்த இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு கவர்னரும் ஒரு ஆல்டர்னேட் கவர்னர் இருப்பாங்க. ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் அவங்களுடைய கவர்னர், அதே மாதிரி ஆல்டர்னேட் கவர்னரை அனுப்புவாங்க. ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் அதில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் டாப் மோஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி வந்து இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான். இது வருஷத்துக்கு ஒரு தடவை கூடுவாங்க. இதே டைமில் இதை செயல்படுத்தக்கூடிய, இந்த ஃபண்டை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடி எதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போர்டு. அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் வந்து மொத்தம் 24 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது 24 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இதோடைய இப்போ அதனுடைய அவர் தான் பவர்ஃபுல், அந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டு தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசிஷன் மேக்கிங் பாடி எது அப்படின்னு கேட்டால் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸும் எக்ஸிக்யூட்டிவ் போர்டும், இது ரெண்டுமே டிசிஷன் மேக்கிங் பாடி தான். ஆனால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டு வந்து எவ்ரி வீக் பல தடவை கூடுவாங்க. பட்டு இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ன்றது எல்லா கண்ட்ரியோடைய கவர்னர்ஸ் இருப்பாங்க. இந்த கவர்னர்ஸ் எல்லாம் பொதுவாக யூஸ்வலாக யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்லை அந்த கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க்கோடைய கவர்னரோ தான் இதோடைய கவர்னராக இருப்பாங்க. ஒரு கவர்னரும் ஒரு ஆல்டர்னேட் கவர்னரும் இருப்பாங்க. இது ரெண்டுமே டிசிஷன் மேக்கிங் பாடி தான், போர்ட் ஆஃப் கவர்னர்ஸும் எக்ஸிக்யூட்டிவ் போர்டும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டும் ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடி மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை, இந்த ஃபண்டோடைய பிஸ்னஸை, அதாவது ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் தி பிஸ்னஸ் ஆஃப் தி ஃபண்ட், இது ரெண்டுமே செய்யக்கூடியது இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டு தான். இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் வந்து மொத்தம் 24 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இதை கவனிக்கணும், 24 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த 24 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் தான் இந்த 189 மெம்பர்ஸ் அவங்களோட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த 24 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் தான். அந்த 24 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸில் 7 டைரக்டர்ஸ் வந்துட்டு இவங்க, அதாவது அந்த மானிட்டரி ஃபண்டில், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண கண்ட்ரிஸ், அதிகமாக பணம் கொடுத்த அந்த கோட்டாவை கொடுக்கக்கூடிய கண்ட்ரிகளான யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, ஜப்பான், சைனா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்,
யுனைடெட் கிங்டம் அண்ட் சவுதி அரேபியா. இப்படி 7 கண்ட்ரி இருக்குது. இந்த 7 கண்ட்ரி தான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்டரை செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த 24 டைரக்டரில் 7 டைரக்டர் வந்து இவங்க மட்டும் செலக்ட் பண்ணக்கூடியது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைரக்டர் செலக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும், ஜப்பானும், சைனா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம் அண்ட் சவுதி அரேபியா. ஏன்னா இவங்க தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால் இவங்க வந்து 7 டைரக்டரை செலக்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 17 டைரக்டர்ஸ் வந்துட்டு 23 கண்ட்ரிக்கு 2 டைரக்டர் வீதம் மீதி இருக்க கண்ட்ரிஸு அவங்க வந்து மீதி இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இதோடைய சிம்பிளாக இதோடைய அவுட்லைன் சொல்லலாம். இனி அடுத்து வந்து நம்ம கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி பாருங்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 1. The Bretton Woods Conference decided to set up option A IMF, B IBRD, C both A and B, and D none of the above. இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது கீனஸ் பிளான் அண்டு வைட்ஸ் பிளான் பிரகாரம் 2 ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக. ஒன் இஸ் IMF, another is called IBRD, அதாவது இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டும். ஸோ த ஆன்சர் இஸ் போத் A and B. Question number 2. The International Monetary Fund was established on. International Monetary Fund IMF இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் டிசைட் பண்ணி இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ விச் இயர் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்னு கேட்குறாங்க. தட் இஸ் 27th December 1945. 27th December 1945. இதில் 1st March, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1st March 1947 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஸ்டார்டட் ஆப்ரேஷன். இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்டு. அதே மாதிரி May 1947, நாட் ஃபஸ்ட்டு, May 1947ன்றது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நடந்த மந்த் அண்ட் இயர். ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 27th December 1945. The chief economist of the International Monetary Fund. இன்னைக்கு டேட்டில் இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டோடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் யார் அப்படி பார்க்கும்போது, ஸோ ஆப்ஷன் இஸ் கீதா கோபிநாத், பி டாக்டர் ரகுராம் ராஜன், சி கிறிஸ்லினியா ஜார்ஜியா அண்ட் டி நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீஃப் எக்கனாமிஸ்ட், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சீஃப் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு போகும்போது இப்போத்த சீஃப் எக்கனாமிஸ்ட் வந்து கீதா கோபிநாத். இதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷீ இஸ் அமெரிக்கன் சிட்டிசன் பட் இந்தியன் ஆரிஜின். அப்போ இந்தியாவில் வந்துட்டு லாஸ்ட்டு கேரளா சீஃப் மினிஸ்டருக்கு வந்துட்டு எக்கனாமிக் அட்வைசராக இருந்தாங்க கீதா கோபிநாத். The International Monetary Fund IMF is an international financial institution consisting of DAS countries. இன்னைக்கு டேட்டில் இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டில் இந்த எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 190 மெம்பர்ஸ். ஆக்சுவலி 189 UN கண்ட்ரீஸும் இந்த கொசோவாவும் மொத்தமாக வந்து 190 கண்ட்ரீஸ் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டில் மெம்பர்ஸாக இருக்காங்க. IMF came into formal existence in 1945 with DAS member countries. இந்த IMF-ஐ ஸ்டார்ட் பண்ணும்போது 1945 ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை மெம்பர் கண்ட்ரீஸ் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 29 கண்ட்ரீஸ், 29 மெம்பர் கண்ட்ரீஸ் இருந்தாங்க. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. 29 அப்படின்றது எதில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்கிபீடியாவில் கொடுத்துருக்காங்க. இந்த சில புக்ஸில் வந்து 30 மெம்பர்ஸ் ஸ்டார்டட் வித் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐஎம்எஃப்பில் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து 44ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் 44ன்னு கொடுத்துருக்காங்க. பட் மெம்பர் அந்த ஸ்டார்டட் வித் அப்படின்போது 29 மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணதான் நிறைய இடத்துல கொடுத்தனால இந்த ஆன்சரை எடுத்து கொடுத்துருக்கேன். 6th கொஸ்டின், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி ஐஎம்எஃப் இஸ் லொக்கேட்டட் இன். இந்த ஐஎம்எஃபோட இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது கேட்டிருக்காங்க. நியூயார்க்லையா, ஜெனீவா,
வாஷிங்டன் டிசி, லண்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி. Question number 7. Which one of the following is not an objective of IMF? இதில் எது வந்து IMF உடைய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய ஆப்ஜெக்டிவ் கிடையாது, நோக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் வந்து ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன், ப்ரொமோட் பண்ணுறது, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷனை, அதாவது உலகளாவிய நிதி ஒத்துழைப்பை ப்ரொமோட் பண்ணுறது இதோடைய நோக்கம் இல்லையா? இல்லை ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது இதோடைய நோக்கம் கிடையாதா? ரெடியூஸ் பாவர்ட்டி அரவுண்ட் தி வேர்ல்டு, இந்த உலகத்தில் பாவர்ட்டியை கம்மி பண்ணுறது தான் இதோடைய எய்ம் இல்லையா? சால்வ் தி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் தி கண்ட்ரீஸ், நாடுகளுக்கிடையே உள்ள அரசியல் பிரச்சனையை தீர்க்கிறது. இதில் எது வந்து IMF உடைய ஆப்ஜெக்டிவ் கிடையாது, நோக்கம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ IMF உடைய நோக்கம் வந்து மானிட்டரி ஃபண்டு தான். அப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் எது கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சால்வ் தி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் தி கண்ட்ரிஸ். அவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ணுறதும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதும், வேர்ல்டில் வந்து பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ். Question number 8. Major sources of IMF funds. இந்த IMFக்கு எப்படி ஃபண்டு கிடைக்கும்? அவங்க வந்து நம்ம சொன்னோம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, பாவர்ட்டியை கம்மி பண்ணுறது, இதுக்கு எல்லாமே ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டு எப்படி கிடைக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெம்பர்ஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். எப்படி மேஜர் சோர்ஸ்? கோட்டாஸ் அண்ட் லோனா, ட்ரேட் அண்ட் பிஸ்னஸா, போத் A and B-ஆ, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃப்ரம் கோட்டாஸ் அண்ட் லோனும் மூலமாகவும் கோட்டா மூலமாக தான் அவங்களுக்கு வேண்டிய ஃபண்டு கிடைக்கும். கோட்டாஸ்னால் அவங்க ஆல்ரெடி மெம்பர் கண்ட்ரி, ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் அவங்களுடைய இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய ட்ரேடு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அனுசரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட்டாவுடைய அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும், அங்கே டெபாசிட் பண்ணணும். ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் கூடன்னு சொன்னேன். அதே மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி பெரிய கண்ட்ரிலேருந்து அவங்க லோனும் கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோனும் வாங்கிக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு. Question number 9. The quotas are increased periodically as a means of boosting the IMF's resource in the form of. இந்த கோட்டாவை வந்து அடிக்கடி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து IMF ரீசோர்ஸஸை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், அதிகப்படுத்திட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ண முடியும். பாவர்ட்டி இப்போ வந்து பாவர்ட்டி மட்டும் இருக்குல்ல, இப்போ பார்த்திங்கன்னா பேண்டமிக், இந்த கோவிட்னால நிறைய கண்ட்ரி பாதிப்படையும் போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்காகவும் இந்த IMF வந்து லோன், அதே மாதிரி அந்த மெம்பர் கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஃபண்டு நிறைய வேணும். அந்த மாதிரி ஃபண்டு எக்ஸ்ட்ரா ஆகும்போது இந்த கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த கோட்டாவை எப்படி எந்த ஃபார்மில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் SDR அப்படி சொல்கிறது தான், இல்லை டைரக்ட் பாரோயிங்ஸ், நேரடியாக கடன் வாங்கிக்குமா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா, ஜெனரல் அக்ரிமெண்ட் டு பாரோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது கோட்டாவை பீரியாடிக்கில் இந்த கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுறது எந்த ஃபார்ம்லன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் மூலமாக தான் அவங்க கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபார்மில் தான். Question number 10. Decision making body of the International Monetary Fund. இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய டிசிஷன் மேக்கிங் பாடி, தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, எக்ஸிக்யூட்டிவ் போர்டா, ப்ரொஃபஷ்னல் ஸ்டாஃபா, இல்லை போத் A and B-ஆன்னு கேட்டிருக்காங்க. இந்த டிசிஷன் மேக்கிங் பாடி அப்படின்போது போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு, போத் A and B. 11th question. Does of a country act as its governor at the IMF? இந்த IMFல இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் கவர்னராக ஒரு கண்ட்ரியோடைய யார் இருப்பாங்க? மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் தான், கவர்னர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கா, பிரைம் மினிஸ்டரா, ARBஆன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன். ஒரு கவர்னர், இந்த IMFோட கவர்னர் வந்து யாராக இருக்கலான்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு கண்ட்ரியோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்லைன்னா சென்ட்ரல் பேங்க்கோடைய கவர்னரோ, இதில் யாராவது தான் ஒரு கண்ட்ரியோட அந்த IMFோடைய கவர்னராக ஆக்ட் பண்ண முடியும். ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் கவர்னர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் எ கண்ட்ரி ஆக்ட் ஆஸ் இட்ஸ் கவர்னர் அட் தி IMF usually. Question number 12. At present the executive board has executive directors.
இப்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் இந்த ஐஎம்எஃப் உடைய எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 21 24 23 20 கேட்டிருக்காங்க. இட் இஸ் 24 இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த 24 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் வந்து இந்த 189 மெம்பர்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த 24 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸில் 7 டைரக்டர்ஸை டைரக்டர் ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அந்த எந்தெந்த கண்ட்ரின்னு கேட்டால் 7 கண்ட்ரி அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அதிக கோட்டா உள்ள கண்ட்ரி. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, ஜப்பான், சைனா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம் அண்ட் சவுதி அரேபியா. இவங்க தான் அது 7. மீதி இருக்கக்கூடிய 17 வந்து 23 கண்ட்ரிக்கு 2 டைரக்டர் வீதம் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு குரூப்பாக. 13th question, historically the IMF's managing director has been a dash citizen. பொதுவாக வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய மேனேஜிங் டைரக்டர், அதோடைய டாப் மோஸ்ட் போஸ்ட்டு மேனேஜிங் டைரக்டர் தான். இந்த மேனேஜிங் டைரக்டர் வந்து பொதுவாக இந்த சிட்டிசனாக தான் இருப்பார். அமெரிக்கன் சிட்டிசனாக இருப்பாரா, இல்லை பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருப்பாரா, இல்லை இந்தியன் சிட்டிசனா, இல்லை யூரோப்பியன் சிட்டிசனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக அந்த ஐஎம்எஃப்ஓடைய மேனேஜிங் டைரக்டர் பார்த்திங்கன்னா யாராக இருப்பாங்க கேட்டிங்கன்னா யூரோப்பியன் சிட்டிசனாக தான் இருப்பாங்க. யூரோப்பியன் சிட்டிசனாக தான் இருப்பாங்க. இதே வேர்ல்டு பேங்க் எடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசனாக இருப்பாங்க. வேறு யாரும் இருந்து கிடையாது. யூரோப்பியன் சிட்டிசனாக தான் இருப்பாங்க இந்த ஐஎம்எஃப்ஓடைய மேனேஜிங் டைரக்டர். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஎம்எஃப், இந்த ஐஎம்எஃப்ஓடைய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய ஹிஸ்ட்ரியில் ஒன்லி இந்தியன் சிட்டிசன் ஹூ ஆக்குபை தி பொசிஷன் ஆஃப் சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் ஐஎம்எஃப். இந்த ஐஎம்எஃப்ஓடைய ஹிஸ்ட்ரியிலேயே ஒரே ஒரு இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் சீஃப் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு ஒரு ஹையஸ்ட் பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கீதா கோபிநாத்தா, ரகுராம் ராஜனா, சுர்ஜித் பல்லாவா நன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போத்த அட் ப்ரெசண்ட் ஐஎம்எஃப்ஓடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் வந்து கீதா கோபிநாத். அவர் வந்து ஆக்சுவலி அமெரிக்கன் சிட்டிசனாக தான் இந்த விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க, அமெரிக்கன் சிட்டிசன். அப்போது இதில் வந்துட்டு ஆக்சுவலி இந்தியன் சிட்டிசன் ஒரு ஆள் சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக இருந்தது வந்து டாக்டர் ரகுராம் ராஜன். நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக இருந்தவர் தான். ஏற்கனவே அந்த ஐஎம்எஃப்பில் வந்துட்டு அவர் இந்த சீஃப் எக்கனாமிஸ்ட்டை அந்த பொசிஷனை ஆக்குபை பண்ணிட்டு இருந்த ஒரு இந்தியன் சிட்டிசன். Question number 15. DAS is an accounting unit for IMF transactions with member countries. ஒரு அக்கௌண்டிங் யூனிட் இருக்குது. ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் நம்ம சொன்னோம் அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த பேமெண்ட் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு பேமெண்ட் பண்ணும்போது பொதுவாக என்ன பண்ணாங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கோல்டு தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ கோல்டு தான் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டால் கோல்டு அண்ட் யூஎஸ் டாலராக கொண்டு வந்தாங்க. அந்த கோல்டு அண்ட் யூஎஸ் டாலரும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த ஏன்னா எல்லாமே வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் லாஸ் ஆன கண்ட்ரிஸ் எல்லாமே, அந்த தோல்வியுற்ற கண்ட்ரி எல்லாமே, அந்த வாரில் யாரெல்லாம் தோத்தாங்களோ அவங்களாம் என்ன பண்ண வேண்டியதுன்னா காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஜெயிச்ச கண்ட்ரிக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ காம்பன்சேஷன் கொடுக்கும்போது அவங்களுடைய கோல்டு கம்ப்ளீட்டாக கொடுக்க வேண்டியதாகி போச்சு. அப்போ இந்த கோல்டு பூரா வந்து இவங்க கையில் டம்ப் ஆகி போச்சு. அமெரிக்கா அண்ட் ஃப்ரான்ஸ் கையில் வந்து டம்ப் ஆகி போச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து மாறி அடுத்த யூஎஸ் டாலர் கொண்டு வந்தாங்க. யூஎஸ் டாலர் என்ன ஆச்சுன்னா யூஎஸ்கே வந்து அதாவது ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுடைய டெஃபிசிட்டை வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் ஐஎம்எஃப்ஐ ஃபண்டு கொடுக்கும். அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுக்கே டெஃபிசிட் வந்துச்சு. இந்த வந்தப்போ என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த யூஎஸ் டாலரும் அதோடைய இதை வந்து லூஸ் பண்ணிடுச்சு. அப்போது இந்த ஐஎம்எஃப்க்கு என்ன பண்ணால் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை இது பண்ணுறதுக்கு ஒரு காமன் யூனிட், ஒரு அக்கௌண்டிங் யூனிட்டை டிரான்சாக்ஷனுக்கு ஒரு க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக மெம்பர் கண்ட்ரிக்கிட்ட அதாவது எவ்வளோ அமௌண்ட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எவ்வளோ கொடுக்கணும் அதை டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு காமன் அக்கௌண்டிங் யூனிட் கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. தட் அக்கௌண்டிங் யூனிட் இஸ் கால்டு SDR, Special Drawing Right, is an accounting unit for IMF transaction with member countries. Question number 16. The primary function of IMF உடைய முதன்மையான பணிகள் என்ன, பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய முதன்மையான பணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு ஓவர்சீ தி ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் கண்ட்ரீஸ்.
நாடுகளுக்கு இடையில் ஒரு ஃபிக்ஸடு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வர்றது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது, எய்ட் பண்ணுறது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்காக. டு ப்ரொவைட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எக்கனாமிக் க்ரோத்துக்கும் ப்ராஜெக்ட்ஸுக்கும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொடுக்குறது. ஆல் தி அபோவ் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் த ஆல் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் பிகாஸ் ஆல் தி த்ரீ, இந்த ஆல் மேலே கொடுத்துருக்கக்கூடிய மூணுமே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை, ஃபிக்ஸடு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை அரேஞ்ச் பண்ணுறது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டலை கொடுக்கறது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை எய்ட் பண்ணுறதுக்காக, ஹெல்ப் பண்ணுறதுக்காக, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக, அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கொடுக்கறது. அதுவே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓட்டிங் பவர் ஆஃப் IMF இஸ் பேஸ்ட் ஆன், IMFல இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஓட்டிங் பவர், ஓட் போடுவாங்க. ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரிக்கும் ஓட் போட முடியும். இந்த ஓட்டிங் பவரை எப்படி டிசைட் பண்ணுவாங்க, எந்த பேஸில் டிசைட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. 1 vote ஃபார் ஈச் மெம்பர் கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அதில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஓட்டு, இல்லை கோட்டா சிஸ்டம், இல்லை பாப்புலேஷன் தி மெம்பர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வச்சா நன் ஆஃப் தி எபோவான்னு கேட்டிருக்காங்க. ஓட்டிங் பவர் அப்படின்றது வந்து IMFல ஓட்டிங் பவர் வந்து கோட்டா சிஸ்டம். கோட்டா சிஸ்டம்னு ஆல்ரெடி பார்த்தோம், அதில் எத்தனை அமௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்திருக்கு. இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தி கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக் கண்டிஷன், அவங்களுக்கு எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் இந்த கோட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. IMF எவ்வளோ அவங்க டெபாசிட் பண்ணுது, IMFல எவ்வளோ டெபாசிட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ். அப்படி பார்க்கும்போது அதிகமாக டெபாசிட் பண்ண கண்ட்ரிக்கு வந்து அதிக ஓட்டிங் பவர் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் போர்ட்லேயே வந்து அதிகமாக கோட்டா இருக்கக்கூடிய கண்ட்ரிகளான US, ஜப்பான், சைனா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம் அண்ட் சவுதி அரேபியா, இவங்க தான் அதிகமாக அங்கே டெபாசிட் பண்ண கண்ட்ரிஸ். அவங்களுக்கு ஓட்டிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கோட்டா சிஸ்டம் வில் டிசைட் தி ஓட்டிங் பவர் இன் தி IMF. Question number 18. DAS are supplementary foreign exchange reserve assets defined and maintained by the IMF. With the supplementary foreign exchange reserve, foreign exchange reserve நம்ம வந்து பொதுவாக டாலரை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து IMF மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அசட் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா SDRஆ, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்டா, இல்லை கோல்டு அண்ட் US டாலரான்னு கேட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து கோல்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் US டாலர் இருந்துச்சு, அப்புறம் கோல்டு அண்ட் US டாலராக இருந்துச்சு. நவ் இட் இஸ் SDR, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் அப்படின்றது, இந்த ரைட்ன்ற ஃபார்மை வந்து இன்டர்நேஷ்னல் ரிசர்வில் IMF எப்போ க்ரியேட் பண்ணிச்சு? ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் ஆர் எ ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிசர்வ்ஸ் கிரியேட்டட் பை தி IMF இன் 1960, 1947, 1969, 1978 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் இந்த ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் SDRஐ க்ரியேட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா 1969 தான் கொண்டு வந்தாங்க. டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி. ஏன்னா வந்து இந்த அமெரிக்கா வந்து அவங்களுடைய டாலர்ஸ் தான் ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வாக வச்சுருந்தாங்க. பட் இட் ஃபெயில்டு, கோல்டு ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா SDR கொண்டு வந்தாங்க. SDRயில் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இந்த SDR எப்படி தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 1971 வரைக்கும் SDR வந்து லிங்க் வித் கோல்டாக இருந்துச்சு. கோல்டு கூட லிங்க் பண்ணியிருந்தாங்க. கோல்டு கூட 1969 இது SDR கொண்டு வந்தாங்க. 1971 வரைக்கும் இந்த SDR, அதாவது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ன்றது கோல்டு கூட லிங்க் ஆயிருந்துச்சு. பட் 1973 என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, US டாலரை வந்து அனோல் பண்ணாங்க. மேஜர் கரன்சிஸ், இந்த ட்ரேடுக்கு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேஜரான கரன்சியை யூஸ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் US டாலர். அதான் ஃப்ளோட் பண்ணாங்க. அதுதான் இந்த SDRோட வேல்யூ டிசைட் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எவ்ரிடே இந்த வந்து அந்த வேல்யூ ஆஃப் SDR வந்து எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் தீர்மானிப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அதிகமாக உலகத்தில் புழக்கத்தில் இருந்த அதிகமாக யூஸ் பண்ண கரன்சியான 14 கரன்சி வந்து யூஸ் பண்ணாங்க. 14 கண்ட்ரியோடைய மெம்பர் கண்ட்ரியோடைய கரன்சியை வந்து யூஸ் பண்ணி இந்த SDRோட ரேட்டை டிசைட் பண்ணாங்க. அப்போ இந்த பாஸ்கெட்டில் 16 கண்ட்ரியோடைய இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியோடைய வெயிட்டேஜ் இருக்கும்.
அவங்களுடைய எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் அவங்களுடைய கரன்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதை பொறுத்து வெயிட்டேஜ் கொடுத்து அந்த 16 கண்ட்ரியோடைய அந்த வேல்யூ வச்சு 16 கண்ட்ரியோடைய மணி வேல்யூ வச்சு தான் இந்த எஸ்டிஆரோட வேல்யூ டிசைட் பண்ணுவாங்க. பட் 1981 என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து இந்த 16 கண்ட்ரின்றதை ஈஸி வேல்யூவேஷனுக்காக 5 கண்ட்ரியாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 5 கண்ட்ரிஸை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி 1981 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. US டாலரும், ஜெர்மனுடைய மார்க்கும், பிரிட்டிஷ் பவுண்டும், ஃப்ரெஞ்சோடைய ஃப்ராங்க்கும், ஜாப்பனீஸோடைய ஹென்னும், இந்த 5 இதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப என்ன ஆகிப்போச்சுன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது US டாலரும் அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்த ஜெர்மன் ஃப்ரான்ஸ் எல்லாம் நீக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து யூரோவை க்ரியேட் பண்ணிட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து யூரோ அப்படின்னு ஒரு கரன்சி க்ரியேட் பண்ணால அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ யூஎஸோடைய டாலரும் இந்த யூரோவும் ஜாப்பனீஸோட ஹென்னும் சைனீஸோட யுவானும் இதெல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ண தொடங்கினாங்க. இந்த கண்ட்ரியோடைய கரன்சியில் எடுத்து தான் இந்த எஸ்டிஆர் வேல்யூவை கால்குலேட் பண்ண தொடங்கினாங்க. ஸோ இந்த எஸ்டிஆர் வேல்யூ இப்படி தான் வந்துச்சு. அப்போ எஸ்டிஆர் வந்து the value of SDR is determined every day on the basket of dash most widely used currencies of the funds member country. எத்தனை கண்ட்ரினா இப்போ இன்னைக்கு டுடே வந்து 5 கண்ட்ரிஸ், அதாவது US டாலர், யூரோ, சைனீஸோட யுவான், ஜாப்பனீஸோட ஹென், அதுமாரி பிரிட்டிஷோட பவுண்ட் ஸ்டெர்லிங், இந்த 5 மணியோடைய வேல்யூ வச்சு தான் இன்றைக்கி எஸ்டிஆரோட வேல்யூவை தீர்மானம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஓவரால் இந்த எஸ்டிஆர் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி ஏற்கனவே எப்படி யூனிவர்சிட்டி கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான்னு பொறுத்து இதில் 20 கொஸ்டின் க்ரியேட் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கீங்க. இது திரும்ப பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி இது போடும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. நிறைய நேரம் இதுக்கு வேண்டி நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். உங்களுக்கு சிம்பிளாக தெரியல இப்போ பார்க்கும்போது. பட் நிறைய ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ஐ பிளான் டு ப்ரிப்பேர் செப்பரேட் வீடியோ. இது வந்து கொஸ்டினாக இல்லாமல் தியரிட்டிக்கலாக இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் அதுமாதிரி எஸ்டிஆரை பற்றி ஆக்சுவலி படிக்கணும். அது கொஞ்சம் கூட நல்லா படிக்கணும். நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு இல்லாட்டி கூட நம்ம அந்த விஷயம் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட் அப்படின்னா என்ன, எப்படி அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம கிளியராக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் தியரி வீடியோ போடுறேன். அதில் நீங்கள் கொஞ்சம் கூட பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. All the best.